சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2024 co-presented by Casa Grande, powered by Achi Masala, co-powered by Kia. ஸோ இந்த ரெட் கார்பெட்ல வந்து நம்ம கூட சித்தார்த் சார் தான் இருக்காரு. சித்தார்த் சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. பல வருஷம் உழைப்பு, உங்களோட முதல் படம் வரதுக்கு முன்னாடி எத்தனையோ வருடங்கள் உழைப்பு, அதை தாண்டி இன்னைக்கு இந்த நிகழ்வுல உங்க படம் வந்து நாமினேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா விகடன் அவார்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு எல்லாம் நிறைய ஜாம்பவான்களை வந்து வழி நடத்துகிற அவார்ட்ஸ். அண்ட் இங்கே நிறைய டேரக்டர்ஸ் வந்து அந்த விகடன் அடுத்த வாரம் போடுற அந்த மார்க்குக்கு தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு 7 நாமினேஷன் கிடச்சிருக்கு. அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பண்ண இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு ஒரு ரெகக்னிஷன் வந்து இங்கே கிடச்சிருக்கு அப்படின் போது விகடனுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக அந்த. இப்போ உங்க படத்துக்கு வந்து நான் ஒரு ஃபேன் ஆன சொர்க்கவாசல் பார்க்கும்போது, பிகாஸ் வந்து ஆர்ஜே பாலாஜி சார் வந்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே படம் நடிச்சு தான் எல்லாரும் பார்த்துப்பாங்க. சடனா வந்து ஒரு நியூ டைரக்டரோட அவர் சேர்றான் போது அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆயாச்சு. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு எரிச்சல் வந்துச்சு. அதுதான் அந்த படத்துல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம். என்னடா இது இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் உங்க வாழ்க்கை கண்டிப்பா ஜெயிலில் இருந்திருக்காது. பட் அந்த எரிச்சலை எப்படி படத்துல கொண்டு வர முடிஞ்சது? அது நிறைய பேர்கிட்ட மனுஷங்களோட பேசி மனிதர்களோட நான் அந்த டைம்ல கலவரம் நடக்கும்போது நிறைய பேரை வந்து சந்திச்சோம். எப்படி அவங்களோட உள்ள எப்படி இருந்துச்சு. அண்ட் ஜெயில் வாழ்க்கையை பத்தி ரொம்ப அந்த கேங்ஸ்டர்ஸ் அந்த சைடு மட்டும் தான் காமிச்சிருக்காங்க தமிழ் சினிமால. பட் நிறைய சாமானியன் மக்களும் நிறைய பேர் தவறான கேஸ்க்கு உள்ள போயிருக்காங்க. அந்த மேட்டர் நான் ரொம்ப ஆக்சுவலா அதுதான் மெயின் மேட்டராகவே இருந்துச்சு கதை எழுத ஆரம்பிக்கும் போது. தட் ஜெயில நிறைய நார்மல் பீப்புளும் இருக்காங்க. அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, இல்லை எப்படி அந்த சோகத்திலையும் எப்படி அவங்க ஒரு ஹோப் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஐடியா ஸ்பார்க் ஆச்சு. அந்த இடத்த அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சுதான் சொர்க்கவாசல் ஐடியா ஆரம்பிச்சிச்சு சார். உங்களுக்கு மில்க்னா எவ்வளவு பிடிக்கும்? அவ்வளவு மில்க் நல்லா பிடிக்கும். இப்போ ஆஃப் லைட்டா குடிக்கிறதுல என்னோட நியூட்ரிஷனிஸ்ட் சொன்னதால அவ்வளவா குடிக்கிறதுல. பட் சின்ன வயசுலாம் டைரி மில்க் இந்த மாதிரி ஜென்ரலா பால் நிறைய குடிச்சுதான் அது பண்ணேன். பட் எஸ், இன்னைக்கு பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே பால் சார்ந்த தயிர், பன்னீர், நெய் இந்த மாதிரி எல்லா உணவுப் பொருட்களும் தேவைப்படுது. ஏன்னா பாலில் தான் வந்து புரோட்டீன், விட்டமின், கால்சியம் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கு. அப்படிப்பட்ட ரொம்ப பாரம்பரியமான முறையில தயாரிச்சுட்டு வரவங்க தான் தமிழ் பால். உங்களுக்கு தமிழ் பால்ல இருந்து ஒரு அமேசிங் கிஃப்ட். சோ இப்போ நம்ம கூட பராரி படத்தோட டைரக்டர் எழில் சார் இருக்காங்க. வணக்கம் சார். ஆனந்த விகடன் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு அவார்ட். ஸோ அந்த அவார்ட்ல உங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க வந்து ஆனந்த விகடன் பத்தி நீங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் சார். ஆனந்த விகடன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா எங்க இயக்குனர் இங்கே தான் ஒர்க் பண்ணார், ராஜீவ் முருகன். அதனால வந்து என்னுடைய படம் வந்து 4 கேட்டகரியில வந்து டெபியூ ஆகிக்குது. அதனால எனக்கு ஹாப்பி தான். சூப்பர். டெபியூ ஆகிறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லை? சூப்பர் சார். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்து நம்மளோட பாரி வந்து வச்சு வந்து பண்ணீங்க. ஸோ அது எப்படி சார் வந்து ஆரம்பிச்சு? என்னன்னா ஒரு சின்ன பட்ஜெட் தான் அது. ஒரு ஆக்சுவலாக ஒரு 10 கோடி 15 100 கோடி அந்த படங்களுக்கு மத்தியில் ஒரு 90 லட்சத்துல ஒரு எடுத்த படம் வந்து 4 விருதுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டதே செம்ம ஹாப்பி தான். ஓ, நிஜமாவே 90 லட்சத்துல வந்து படம் முடிச்சிட்டீங்க? ஆமா ஆமா ஆமா, முடிச்சிட்டேன். ஒரு பேசிக் பட்ஜெட்டே வந்து இப்பெல்லாம் வந்து 3 கோடி 5 கோடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு 90 லட்சத்துல வந்து பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் வந்து அவ்வளோ பெருசா வந்து இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பரி கூட நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸோ இது மாதிரி வந்து தொடர்ந்து சூப்பரான வந்து ஒரு படங்கள்லாம் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த எங்களோட விஷஸ். நன்றி நன்றி, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த ரெட் கார்பெட்ல நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பேச போறோம். ஏன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது நந்தன் படத்தோட டைரக்டர் சரவணன் சார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப சூப்பர். நந்தன் படத்தோட நோக்கத்துல வந்து நிறைய பேருக்கான சமுதாயத்துல மாற்றங்கள் வந்துச்சுன்றது கேள்விப்பட்டோம். அதுதான் உங்களோட பாராட்டாவும் நாங்க பாக்குறோம். அப்படி மாற்றம், அந்த ஸ்பெஷல் பாராட்டு உங்களுக்கு கிடைச்சது எப்படி சார்? அதை ஏதாவது ஒரு ஒன் ஸ்பெஷல் விஷயங்கள் நீங்க சொல்லுங்க. இல்லை, அதாவது நான் வந்து ஊடகத்திலேருந்து சினிமாவுக்கு வந்தேன் அப்படிங்கிறதுனால பத்திரிகை புத்தி தான் என் புத்தியாகவும் இருக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம், செய்கிறோம், அது அந்த அளவுக்கு தீர்வை நோக்கி நகர்ந்துருக்கு, ஒரு அடியாச்சும் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு படிப்போட வெற்றியாக இருக்க முடியும். மற்றபடி வசூலா என்ன பண்ணுது, பாராட்டா என்ன பண்ணுது, ஒரு பிரச்சனையை சொல்லி பாராட்டு வாங்குறோம்னா அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அந்த பிரச்சனையை விட மோசமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப அந்த பிரச்சனைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன தீர்வு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த தடவை குடியரசு தினத்தன்னைக்கு 40-50க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள், அவங்க தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்களே கொடியேற்றி, சார் 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் சார் முதல் தடவை கொடியேற்றுறோம், நந்தனால் ஏற்பட்ட நன்மைன்னு அவங்களே அதை பதிவிட்டப்போ நிச்சயமா ஒரு பெரிய ஆசுவாசம் இருந்துச்சு. சார், நீங்க ஊடகத்துல இருந்து சினிமால வந்து ஒரு வெற்றியை பார்த்துருக்கீங்க. உங்க வாழ்க்கையில வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, பணம் காசுன்ற ஒரு விஷயம் வந்து எப்போதுமே
உங்களை ஒரு முடிவெடுக்க தன்மையை ஏற்படுத்துது. ஸோ இந்த சினிமா துறையில இருக்கட்டும், ஊடகத்துறையில இருக்கட்டும், எந்த துறையில இருந்தாலும் சேமிப்பு அப்படின்றதுக்கான ஒரு தனிப்பட்ட கருத்து இல்லை, சேமிப்பு அத்தியாவசியம் அவசியம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அடுத்த வேளை சோறு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அதை இழந்துட்டோம்னா வாழ்க்கையே இல்லை. அதில் இருக்கிற சுவாரஸ்யம், மத்தியான சாப்பாடுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மத்தியான சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சா நம்மளுக்கு நிறைவாகிற அளவுக்கு கிடைக்குமா இல்லை பத்தாம கிடைக்குமா, நான்வெஜ் கிடைக்குமா வெஜ் கிடைக்குமா, இந்த சுவாரஸ்யத்தை நம்ம இழந்துட்டு 4 தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கைங்கிறது எனக்கு தெரிஞ்ச பாதுகாப்பாக இருக்கும், சுவாரஸ்யம் இருக்கு. மிடில் கிளாஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் சேவிங்ஸ்னா வந்து சிட் ஃபண்ட் தான். அந்த வகையில் லாஸ்ட் 60 இயர்ஸாக 10 lakh plus people ட்ரஸ்ட்டை வின் பண்ணவங்க தான் நம்ம டிஎன்சி சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். டிஎன்சி சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். இப்போ இந்த ரெட் கார்பெட்டில் நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான டைரக்டர் மைக்கேல் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த நேரத்தில் சந்திச்சது. அண்ட் உங்களோட படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்களோட வாழ்க்கையோட சில நிகழ்வை வச்சு அந்த ஒரு டைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக என்னன்னா, எல்லாருமே லைஃப்ல ரொம்ப தூரம் போறதில்ல, கொஞ்சமாக தான் பயணிக்க போறோம். அதுக்குள்ள ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டிராவலும் ரொம்ப தூரம் போறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும். ஓகே, நீங்க டைட்டில் கார்டுல கூட அந்த ஒரு தவளை ஷாட் இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ படத்தில் இப்போ விமல் சார், கருணா சார், இவங்க 2 பேரை பார்க்கும்போது ஹைவேல நம்ம ஜென்ரலாக ஊருக்கு போகும்போது அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை லைஃப்பில் சந்திக்க முடியும். ஆனால் அவங்ககிட்ட உரையாட முடியாது. ஸோ எனக்குமே பர்சனலாக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்ததில்லை. உங்களுக்கு மேபி அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட ஒரு உரையாடல் வந்து அதுலேருந்து இந்த கதையை ஆரம்பிச்சதா, இல்லை எப்படி இந்த கதை? நிறைய பேர் இருக்காங்க நம்ம லைஃப்ல, நிறைய இன்னசென்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்ப்போம்ல. அது மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது அங்கேருந்து உருவானது தான். அதில் ஒரு கதாபாத்திரம், அதில் அவர்கிட்ட இருந்த இன்னசென்ஸ், அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணேன். ஓகே சார், இப்போ குணச்சித்திர நடிகராக கருணா சார் வந்து பாலா சாரே ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கருணா சார் வந்து குணச்சித்திர நடிகர் ஆகணும். உங்கள் படம் மூலியமா அது சரியா ஒரு போய் வந்து இன்னைக்கு விகடன் அவார்ட்ஸ் வரைக்கும் வந்து நிற்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு டைரக்டராக? அது எப்படி இருக்குது சார், அவரோட கனவை நினைவாக்குறது? இல்லை, ஆக்சுவலாக அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் விகடனில் ஒரு விருது கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு, எங்கள் மொத்த டீமுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமாக இதுக்கு என்னோட தயாரிப்பாளர், ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் முக்கியம். அவர் இருந்ததுனால தான் நாங்கள் இங்கே எல்லாருமே வந்து கலந்துக்க முடிஞ்சது. கருணாசனை ரொம்ப சின்சியராக பயங்கர ஏதோ ஒன்று பிடிக்கணுங்கிற மாதிரியே அவர் ஒர்க் பண்ண இருந்தார். அது அவரோட ஹார்ட் ஒர்க் தான் மெயின் காரணம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் சார். அண்ட் உங்களோட படங்கள் வந்து இதே மாதிரி நிறைய சமுதாயத்தில் உள்ள எளிய விதமாக நினைக்கிற விஷயங்கள் படங்கள் மூலியமா தெரியட்டும்னு உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் விகடன் சார்பாக. ஸோ இப்போ நம்ம கூட சூப்பரான படம் கொடுத்த ஜே பேபியோட டைரக்டர் சுரேஷ் மாரியண்ணா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டெபியூ படத்துக்கு வந்து அவார்ட் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சூப்பரான அவார்ட்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட ஆனந்த விகடன்ல வந்திருக்கீங்க. ஸோ ஆனந்த விகடன் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? இல்ல, ஆனந்த விகடன் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே வாங்கி படிக்கிற புத்தகம் தான் அது. ஆனந்த விகடன், பாக்கியா, இந்த மாதிரி 2 சின்ன வயசுல இருந்தே வந்து நான் வாங்கியிருக்கேன், அவார்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்ல போறீங்க? வாங்கி படிக்கிற புத்தகம் ஆனந்த விகடன். ஏன்னா இது இன்னைக்கு நேரத்துல அது கிட்டத்தட்ட 25-30 வருஷமா நான் வந்து அது வீட்டுல வாங்கிட்டு இருக்கோம். சோ அதுல முக்கியமா சினிமா செய்திகளுக்காகவே நான் அந்த புத்தகம் வாங்குவேன். வாங்கி அதுல வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முதல் இயக்குநர்களுடைய வந்து அதில் வந்து பேட்டிக்கு வரும், அதுக்காகவே அந்த புத்தகத்தை வாங்கி நான் வந்து படிப்பேன். ஸோ அப்படி ஆனந்த விட எனக்கு பெரிய நெருக்கம் தான். இப்போ இந்த வருஷம் நம்ம படமும் அதில் வந்து நாமினி ஆகிருக்கிறதுன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா நான் வந்து இதை ஃபீல் பண்றேன். ரொம்ப நிறைய இயக்குநர்கள் மத்தியில நம்மள்தும் வந்து ஒரு ஆனந்த விகடன் புத்தகத்துல என்னோட இன்டர்வியூ வரும்போது எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஸோ வந்து எல்லா அம்மாக்களுக்கும் வந்து எல்லாம் வெளில வரும்போது அப்படி வந்து அழுது வந்து தேம்பி வந்தாங்க. ஸோ அதுவே உங்களோட ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்மளோட தமிழ் சினிமால நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரும் வேஷ்டி சட்டை போட்டுலாம் நம்ம வந்து பார்த்துப்போம். யார் வந்து எந்த ஒரு ஆக்டர் வந்து வேஷ்டி சட்டை போட்டா ரொம்ப ஆக்டா ரொம்ப வந்து கெத்தா வந்து இருக்காங்கன்னா யாருக்குன்னு சொல்லுவீங்க? வேட்டி சட்டை வந்து விஜயகாந்த் சருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர்ல, மாசா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தியாவோட அடையாளமே நம்மளோட பாரம்பரியமான கலாச்சாரம் தான். அத நம்மளோட உடைகள் மூலம் வெளிப்படுத்துறது மேலும் ஒரு அழகுதான். பல தலைமுறையா ஆண்களின் கம்பீரத்தை போற்றும் வகையான நம்மளோட பாரம்பரியமான உடை இந்த வேஷ்டி சட்டை. அந்த வகையில் நம் பண்பாட்டின் அடையாளம் தான் மினிஸ்டர் ஒயிட். இன்னைக்கு என் கூட இயக்குனர் நித்திலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. ஆமா,
ஜெட்லாக் இன்னும் முடியல, காலையில் தான் வந்தேன். விருதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா நன்றி நன்றி, தேங்க்யூ. சார், மகாராஜா ரசிகர்கள் மட்டும் இல்ல, விமர்சகர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பாராட்டும் கிடைச்சிருக்கு. திரைக்கதைக்கு விருது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. நான் அதை எதிர்பார்த்தேன். சூப்பர். இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். சந்தோஷமா இருக்கு. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் 12 மாசம் ஒரு வருஷம் ஆகும் கரெக்டா இல்லைங்களா? ஜூன்ல வந்து ஒரு வருஷம், நாளைக்கு ஒரு வருஷம் அதோட. ஸோ அந்த சக்ஸஸ் வந்து பொதுவாக இயக்குநர்கள் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கா? இன்னும் அந்த வெற்றி இதை விட பெருசாக கொடுக்கணும் அப்படின்றது? அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இல்லைங்க. நமக்கு என்ன வருதோ அதை செஞ்சுட்டு போயிடும். ரொம்ப யதார்த்தமான ஆளு. ஆனா இல்ல சார், ஏன் கேட்குறேன்னா, இப்போ நம்ம எல்லாருமே சொன்னாங்க குரகமுமே ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் மகாராஜான்ற படம் வந்து அது பட்டி தொட்டிக்கும் பெரிய ஹிட். அடுத்த படம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஒர்க் போயிட்டு இருக்கு, ரைட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு, நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்புறேன். அது படமாய் மக்கள்கிட்ட பார்க்கும்போது படம் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க நல்லா வந்திருக்கா வரலையே அப்படின்னு. இப்போ நம்ம சொன்ன ஓவரா இருக்கும். ஆண்கள் பொதுவாக வந்து ஆபரணங்கள் பெருசாக அணிய மாட்டாங்க. ஆனா உங்க வீட்லயோ இல்லை நீங்க அப்படி வாங்கி கொடுக்கறது இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்படி ஒரு நகை ஆபரணம் எது சொல்லுவாங்க? அந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் பொருள் மேலே கொஞ்சம் ஆசையாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பெருசாக நகை பொருள். நம்ம நாட்டோட பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தில் நகைகளுக்கு என்றைக்குமே மிக முக்கிய பங்கு உண்டு. அந்த வகையில் அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் நகைகளை மக்கள் விரும்பும்படி கடந்த 33 ஆண்டுகளாக கொடுத்துட்டு வராங்க தங்கமயில் ஜுவல்லரி. தமிழ்நாடு எங்கும் 62 ஷோரூம்களில் பிரத்யேக டிசைன்ஸ், வெரைட்டியான கலெக்ஷன்ஸ்ல தங்கம், வெள்ளி, வைர நகைகளின் அணிவகுப்பை காணலாம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. தங்கமயில் சார் ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு. இன்னைக்கு என் கூட டைரக்டர் ஏஎல் விஜய் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அதாவது அது முன்னாடியே நிறைய பார்த்துருக்கோம். பட் இருந்தாலுமே வந்து எனக்கு ஆக்டர்ஸ் கிட்ட பொதுவாக கேட்பாங்க, பட் ஒரு இயக்குனரா வந்து அப்படியே இருக்கீங்க ரொம்ப வருஷமா. சினிமால இது முன்னாடி கூட இந்த கேள்வி நீங்க கடந்து வந்திருப்பீங்க. பொதுவாக வந்து சில இயக்குனர்கள் மட்டும்தான் தொடர்ந்து படங்களை இயக்க முடியுது அப்படின்னு விஷயம் இருக்கும். வேற ஜான்ராஸ்ல தொடர்ந்து படங்கள் இயக்குறதுக்கு அதோட சூட்சமம் வந்து அவ்வளோ ஈஸியா எல்லாருக்கும் வந்துருமா கிட்ட தெரியாது. நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ண முடியும் உங்களால? இல்லை, எனக்கு என்னென்னா, நான் முதல் படத்துலேயே முடிவு பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே மாதிரி படங்கள் இயக்கக்கூடாது. இவர் டிப்பிக்கலாக இதுதான் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே மாதிரி ஜானர் பண்ண எனக்கே போர் அடிச்சிடும். ஸோ நம்ம வெவ்வேறு கதைகளை தேடணும், வெவ்வேறு களங்களை தேடணும். இப்போ நீங்கள் நிறைய சொன்னீங்க, இப்போ வேற ஜானர்ஸ் போகும்போது, பீரியட் ஃபிலிம்ஸ் போகும்போது அதுக்கான ரிசர்ச் எடுக்கிறேன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி படங்கள் வரும்போது எனக்கு பர்டிகுலராக வந்து பொய் சொல்ல போகிறோம், இது என்ன இந்த மாதிரி படங்கள் லைட் ஹார்ட்ல வந்து ரொம்ப ஜாலியா போய் உட்காந்து பாக்குற படங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களோட படங்கள்ல. அந்த மாதிரி ஒரு படம் நீங்க அடுத்து இப்படி பண்ணணும்? அதான் எனக்கு அது இப்போ ஒரு சீரியஸான ஒரு படம் பண்ணோம், சாங்ஸே இல்லாம மிஷன் மாதிரி ஒரு படம். இப்போ அடுத்த மியூசிக்ல ஒன்று பண்ணியிருக்கேன். மியூசிக் இல்லாம பண்ணிருக்கீங்க? ஃபுல் மியூசிக்கா பண்ணிருக்கீங்க. ஆரிஜரா சார் டைட் சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இடையில இப்ப நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் கங்கனா ரனாவத் அவங்க மாதவன் சார் படம், அது கங்கனா மாதவன் சார் படம் ஹிந்தி தமிழ் பைலிங்குவல், அந்த படம் தான் சொல்றீங்க? அதுவும் முடிஞ்சிருச்சு. இன்னொரு படம் முடிச்சிருக்கீங்க. 2 படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சினிமாவுக்கு லைட்டாக மாறிட்டு இருக்கு இல்லைங்களா, ஓடிடிஸ் அவங்களோட ஸ்லாட் பார்க்கணும். ஸோ அதனால் ரிலீஸ் டேட் வந்து படத்தை முடிச்சாச்சு, இந்த ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணி ரெடி ஃபார் ரிலீஸ் தான் இருக்கு அப்படின்னா? இல்லை, ரிலீஸ்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கு, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. சூப்பர். இப்போ பயோபிக்ஸ் இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம்ஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு? ஐ எம் அகைன் என்ஜாயிங் தி ப்ராசஸ். ஏன்னா அடுத்து கூட நீங்க பயோபிக்ல அந்த மாதிரி நாங்கள் சில விஷயங்களை கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஆமாம், உண்மைதான். அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயோபிக், ஒரு விளையாட்டு வீரரோட பயோபிக்னு கேள்விப்பட்டோம். அது தமிழ்நாட்டோட பெருமை அவர். ஸோ அந்த பயோபிக் வந்து அதுக்கான எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், எனக்கு இப்போ தெரியாத சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த கேம் நமக்கு தெரியும், ஆனால் அதோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. ஸோ என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, பயோபிக் எடுக்கும்போது தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறது சுவாரஸ்யமே கிடையாது, தெரியாத விஷயம் சொல்கிறது தான் சுவாரஸ்யம். நிச்சயமா. ஸோ தெரிஞ்சதை அது எவ்வளோ தெரியாத விஷயம் நமக்கு இருக்குன்றத ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அதுதான் இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அவரோட லைஃப்ல போய் நான் யாருன்னு பேர் சொல்லல இன்னும். அதுதான் சொல்றேன், நம்ம பேர் சொல்லலாம். சீக்கிரத்துல எதிர்பார்க்கலாம் இல்லையா? அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ வரும். இறுதி ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ நீங்க பேசும்போது உங்களுக்கு ஃபோன் அப்படின்ற தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு நமக்கு. இப்போ நீங்க அப்படி யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இப்போ எங்க ஒரு ட்ரிப் போகணும், ஒரு டூர் போகணும், ரிலாக்ஸ்டா அப்படின்னா யாருக்கு பண்ணுவீங்க ஃபோன் கால்? டெக்னாலஜி போறது அப்படி இல்லை, நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஒரு 2-3 பேர் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. சரி, இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், கண்டிப்பாக அனுஷ்கா மேடம், அவங்களாம் ஃபேமிலி. எனக்கு திருப்பி எதிர்பார்க்கலாமா அவங்கள உங்கள் படங்களில்? கண்டிப்பாக. அவங்களோட 50th ஃபிலிம் நான் பண்ணுறேன், அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரும்.
மொபைல் போன் இல்லாம வெளியே போறதே இல்லை அப்படின்னு சொல்றது நம்மள இன்னைக்கு பல பேருக்கு பழக்கமாவே மாறிடுச்சு. மொபைல் போன் எடுத்துட்டு போலனா எதையும் மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வருது. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில மொபைல் போன்ஸ்லாம் ஒரு அங்கமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதனாலதான் எக்கச்சக்கமான பிராண்ட் மாடல் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு டெய்லியுமே. வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்ற நம்ம ஸ்பான்சர் சத்யாவில் அனைத்து லேட்டஸ்ட் மொபைல் போன்ஸுமே அட்டகாசமான அதிரடி விலையில கிடைக்குது. மொபைல்னா சத்யா தான். சத்யா வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு. இன்னைக்கு என் கூட இயக்குனர் PS வினோத்ராஜ் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற அத்தனை பெரிய இயக்குநர்களுக்குமே பிடித்த செல்லப்பிள்ளை யாருன்னு கேட்டா வினோத்ராஜ் அப்படின்றாங்க எல்லாருமே. எப்படிங்க இந்த மாயாஜாலம்? ஐயோ அதெல்லாம் மாயாஜாலம் இல்லை, நம்ம ஒர்க்கு தான் நம்மள. நிச்சயமா நிச்சயமா அதுதான் அந்த ஒர்க்ல மைக்ரோ விஷயம் இருக்குல்ல. நான் எல்லாருக்கும் பிடித்தமான படம் கொடுக்குறதுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப நன்றி. பெரிய பெரிய படங்கள் கொடுத்த எல்லாருக்குமே வந்து டக்குன்னு கேட்டா அவங்களோட 2-3 பேர் பிடித்த இயக்குநர்கள்ல முதல் பேர் கண்டிப்பா வந்துருது இந்த இளம் இயக்குநர்கள்ல. யதார்த்தமான படங்கள் தொடர்ந்து இப்போ ரெண்டுமே சரி, குழந்தைகள் ஆகட்டும் பொட்டுக்காளி ஆகட்டும், தொடர்ந்து அந்த மாதிரி படங்களை எதிர்பார்க்க போறோமா வினோத்ராஜ் கிட்ட இருந்து? ஆமா, அது போல இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஒவ்வொரு கண்டென்ட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆசை. எவ்வளவு கதைகள் அப்படி இருக்கு உள்ளுக்குள்ள? நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்த விஷயங்கள் கேட்கறேன். எவ்வளவு கதைகள் இருக்கு அப்படி உங்களுக்கு உள்ளுக்குள்ள? எடுத்து தீராத அளவுக்கு சொல்லி தீராத அளவுக்கு கதைகள் இருக்கு. மாறி என்ன சொல்ற மாதிரி தான் இருக்கு. அது இருக்குப்பா, நிறைய இருக்குமா சொல்றதுக்கு அப்படின்னு. எவர்கிரீன் பாட்டு, எவர்கிரீன் படம் எப்பனாலும் ரீவிசிட் பண்ணக்கூடியது. அதான் இப்போ பாலமேந்திர சாரோட படம் சந்தியராகும். பாட்டு வந்து அதே பாலுமேந்திரா சாரோட படத்துல வந்து இந்த காட்டு வழி கால்நடையா போற தம்பி அப்படின்னு இளையராஜா சாரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா சமையல் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அவங்க சமையல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு எது? சமைச்சாலே பிடிக்கும்ல, அப்புறம் என்ன சொல்லுவோம். நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுறது அவங்களுக்கு புள்ள ஆசையா சாப்பிடுவான்னு அம்மா செய்வாங்களே. அம்மா பணியாரம் கடை வச்சிருக்காங்க. பணியாரம் எங்க அம்மா பணியாரம் இனிப்பு பணியாரம். ஆமா, இனிப்பு பணியாரம். ரொம்ப நன்றி. அம்மாவின் அன்பை போல சுத்தமானது தூய்மையானது நெய். அதை நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது சுவையும் மனமும் மட்டும் இல்ல, ஒரு தனித்துவமான உணர்வையும் கொடுக்கும் இல்லையா? அப்படி மனதுக்கு அமை தரக்கூடிய ஒரு தரமான நெய் தான் RKG நெய். கடந்த 4 தலைமுறையா இந்தியா முழுவதும் நெய் விற்பனை செய்யும் நிறுவனமாக மக்கள் மனதில் தனித்து நிற்கிறது RKG நெய். RKG நெய் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு. இன்னைக்கு என் கூட ஐலாண்ட் படத்தின் இயக்குனர் ரவிக்குமார் மற்றும் VFX சூப்பர்வைசர் விஜய் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் 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 வணக்கம். வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே. பிரதர், ஐலாண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி நிச்சயமா தமிழ் சினிமாவில். உங்களோட முதல் படம் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி எனக்கு முதல் கேள்வி வந்து, அப்கோர்ஸ் எப்பவுமே ஒரு டெக்கியான ஆள் நீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு டைம் மிஷின் கொடுத்து வந்து உங்களோட படத்துல ஏதோ ஒரு சீன் போய் திருப்பியும் ரீவிசிட் பண்ணி இப்படி மாத்தலாமே அப்படின்னு எதை உங்களுக்கு தோணும்? இல்லை, அப்படி மாத்திரம்னா நிறைய இருக்கு வாழ்க்கையில மாத்த. அதை பட அளவுக்கு இல்லாம வாழ்க்கையிலேயே நிறைய மாத்தலாம் ஜாலியா. அண்ட் மிகப்பெரிய பங்கு VFX ஐலாண்ட்ல ரொம்ப பிரமிக்க வகையில் தான் இருந்துச்சு படத்துல. நான் சொன்ன மாதிரி தான் அந்த 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 டாயே கிடைக்குமா, எங்க வீட்லயே கேட்டாங்க டாய் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு ஹோல் ப்ராசஸ். ஏன்னா வெளியே எங்களுக்கு எவ்வளவு வேணா சொல்லலாம், பட் உள்ள அது அவ்வளவு பெரிய டீம் உழைச்சிங்க அதுக்கு. அதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேருக்கு மேல இதை வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நம்ம ஒர்க் பண்ணோம். கடைசி 1 இயர் வந்து டெடிகேட்டடா இதுக்காக ஒர்க் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல இதுல உழைப்ப போட்டிருக்காங்க. எல்லாருடைய சார்பாகவும் இந்த விருதை நான் வந்து வாங்கிக்கிறேன் குடும்பத்துக்கு நன்றி. பிரதர், எப்பவுமே வந்து நான் தனிப்பட்ட முறையில் வியக்கிற விஷயம் வந்து, அதாவது நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் சின்ன வயசுல இருந்து வளரும்போது, நம்ம எல்லாரும் வரும்போது ஹாலிவுட் படங்களை தான் பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம. எனக்கு வந்து தமிழ்ல அப்படி ஒருத்தர் நமக்கு புரியுற மாதிரி எளிய முறையில் எடுப்பாருன்னும் போது நீங்க இன்டர்நெட் ஆல்ரெடி நிரூபிச்சீங்க. நீங்க 2வது ஐலாண்ட்லயே அது பண்ணீங்க. நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை, நம்ம ரசிச்ச படங்களை நம்ம புரியுற மாதிரி கொடுக்கணும் இருக்குல்ல, இந்த எண்ணம் சின்ன வயசுல இருந்து இருந்ததா? ஆமா, எனக்கு கொஞ்சம் சயின்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்புறம் விஷுவல் மீடியமா நம்ம கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் கதையில கொஞ்சம் சயின்ஸ் கலந்து சொன்னா எப்படி இருக்கும். நம்ம யதார்த்த வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. யதார்த்த வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு கேட்ஜெட்ல இருந்து சயின்ஸ் நம்ம கூடயே தான் இருக்கு. ஆனா ரொம்ப நம்ம அதை பத்தி ரொம்ப ஜாலியாக நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரியே கதை சொல்றதுக்குள்ளேயும் ஒரு சயின்ஸை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும். சினிமா கதை சொல்றதுக்குள்ளேயும் யதார்த்தமான வழியிலே ஒரு சயின்ஸை உள்ள கொண்டு வந்து வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எடுக்கிறதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி விஷுவல் பண்ண பிடிக்கும். அதான் அது காரணம். அடுத்த படமும் அந்த மாதிரி அடுத்த சயின்ஸ். சூப்பர், அருமையான தகவல், ரொம்ப நன்றி. வீடு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கனவு. பல எமோஷன்ஸ் அடங்கிய அருமையான வீடுகளை கடந்த 20 ஆண்டுகளா கொடுத்துட்டு வராங்க காசா கிராண்ட். 160க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்களை சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், பூனே, டெல்லி, கோயம்புத்தூர், துபாய்னு பல நகரங்களில் வெற்றிகரமாக முடிச்சு 55,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சிக்கு ஆதாரமா இருக்கிறாங்க நம்ம காசா கிராண்ட். காசா கிராண்ட் வரக்கூடிய சின்ன கிஃப்ட்.
இன்னைக்கு என் கூட இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். திரிக்காம இருங்க சார். இல்ல இயக்குனர் சொன்னீங்கல்ல என்னைக்குமே இல்ல நீங்க நீங்க ரொம்ப சீரியஸான ஆளெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க. பட் நீங்க கொடுக்குற படங்கள் அப்படி கிடையாது இல்லையா? காலத்துக்கும் மறக்க முடியாத படங்கள். எனக்கு என்னைக்குமே நடிகரா இயக்குனர் பாலாஜி சக்திவேல் தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஒரு ரொம்ப பிஸியான நடிகரா மாறிட்டீங்க தமிழ் சினிமாவில். அதாவது அதற்கு முன்னாடி நிறைய படங்கள் உங்களை நாங்க பாக்குறோம். நாங்க யதார்த்தமா நடிகர் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறது எப்படி இருக்கு இயக்குனருக்கு? அவங்க வந்து என்னை கமிட் பண்ணிடுறாங்க. ஆனா எனக்கு தான் அது பயங்கரம். ஏன்னா அவங்க நம்பிக்கைக்கு விரோதம் இல்லாம பண்ணணுமேனு பயந்து பண்றேன். பரிச்சு எழுதுற மாதிரி ஒவ்வொன்றும் அப்படிதான் உண்மையே அப்படி பண்றேன். சீரியஸா பண்றேன். என் படத்தை கூட ஜாலியா பண்ணிடுவேன். ஆனா நடிக்கிறது, அவங்க சொன்னது, அந்த டயலாக உள்ள மனனம் பண்ணி பண்றதுங்கிறது இளைஞர்கள் அந்த புது ஆளுங்க வந்து அவங்களை கூப்பிடும்போது தவிர்க்க முடியல. இல்ல நீ சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த யங் ஜெனரேஷன் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு பண்ணும்போது பைலட் ஃபிலிம் இந்த பிச் பண்ணாங்கன்னு வச்சுக்கலேன். என்னை தான் சார் வந்து ஒரு நாள் பைலட் ஃபிலிம் பண்ணுங்க சார், எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்றதுக்காண்டி பண்றேன். அதனால பிஸியா இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல நீ உங்களுக்கு என்னென்ன மாதிரி கதாபாத்திரங்கள் நடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்ல நீங்க ரொம்ப ஒரு இது தற்செயலா நடந்த விஷயம் நடிக்கிறது அதான் இதான் பண்ணணும் அதான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. இல்ல இப்ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுல முழுகிட்டீங்க. அப்படி இல்ல. இப்ப நந்தன்ல வந்து இன்னைக்கு கொடூரமா காமிச்சாங்க. கண்டிப்பா வந்து காமெடியா வந்து குடும்பத்துல குட் நைட்ல தாத்தாவா காமிச்சாங்க. அதுவும் ஒவ்வொருத்தரும் இப்ப பஷீரா வந்து சொர்க்கவாசல்ல காமிச்சாங்க. அது மாதிரி அவங்க விருப்பம் தான். அது அந்த வேஷம் போட்டுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நான் வேஷம் போட்டா இல்ல உங்களுக்கு இப்ப இருக்க உள்ளுக்குள்ள ஒரு இப்ப நடிகர் உள்ள வந்தாச்சு. இப்ப நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரம் ரொம்ப பண்ணணும் அப்படின்னு அந்த அளவுக்கு நான் போல. நான் திருப்பி டைரக்ஷன் பண்ணிட்டோன்னு நடிக்கிறத கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சார் அது நாங்க எல்லாருமே எதிர்பார்த்திருக்கோம். ஆக்சுவலா எனக்கே இருந்தது. ஏன்னா அது அந்த இயக்குனர் பாலசக்திகளை ரொம்பவே மிஸ் பண்றோம் எல்லாருமே. நாங்க அதுக்கான முயற்சியில் போயிட்டு இருக்கா? அது நான் கண்டிப்பா பண்ணுவோம். அதுதான் எனக்கு மெயின். எனக்கு ஏன்னா அது வந்து எனக்கு லகுவா வருது. இது கொஞ்சம் அப்படியே விறுவிறுத்து கேமரா முன்னாடி கேமரா பிஹைண்ட்ல நிற்கும். அதான் கோச், ஐ எம் கோச் நாட் எ பிளேயர். கோச்சை கொண்டு விளையாட சொல்லும் போது கொஞ்சம் பதசத்தோட விளையாட வேண்டியதா இருக்கு. அப்படி உங்ககிட்ட பிளேயர்ஸா இருந்தவங்க நீங்க இப்ப பிளேயரா வந்தோன்னு உங்களை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? அதான் சொல்றேன். நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். இப்ப நான் ஐ எம் ஆர்டர்டு அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு பதஸ்டம் வருது. அது வந்து எஸ்பி மாதிரி அப்படி நிற்பேன், செக்யூரிட்டி மாதிரி. 2024 நீங்க பார்த்து ரொம்ப ரசிச்ச படங்கள் ஒன்று ரெண்டு நீங்க? எனக்கு வந்து லப்பர் பந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதே மாதிரி லப்பர் ஜமா ஏகப்பட்டது. வாழை வழக்கு குட்டுக்காய் அதுக்கு ஏன்னா அது வேற மாதிரியான படம். அது இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இளைஞர்கள் வந்து நிறையா நாங்களாம் வந்து உலக படங்கள்லாம் அதிகமாக பார்க்க மாட்டோம். அப்போ அது ரொம்ப இப்போ உலக படம் வந்ததுனால அது இன்ஃப்ளூயன்ஸில் இவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலாகவும் கான்டென்ட் விஷயத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அது ரொம்ப எல்லாமே அது வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. யங்ஸ்டர் வர்றது ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் இருக்கார் இல்லைங்களா, அந்த ஃபோனை மாற்றுறதுங்கிறது வந்து அவர் தான் பண்ண முடியும். ஓல்டாக திங்க் பண்ண முடியாது. பார்க்காமலே லவ் காதலுக்காண்டி நாக்க இப்போ போயிடுச்சு. நான் அந்த அதர் சைடு கேட்குறேன். ஒருவேளை ஒரு வாய்ப்பு அப்படி வந்து நீங்களும் உங்களுடைய மனைவியும் போனை மாத்திக்கிட்ட மாதிரி இருந்தா? எனக்கு இந்த படம் பார்த்ததுலேருந்து போனுக்கு வயசாகி போச்சு. எனக்கு சில ஃபீச்சர்ஸே எங்களுக்கு தெரியாது. அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க. அதனால எனக்கு அந்த ஒரு யூஸ்மே கிடையாது. யூஸ்லெஸ் தான். இது வந்து உள்ள வெளியே மட்டும் தான் தெரியும் எனக்கு. ஃபோன் அட்டெண்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணுவீங்க? அது சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கு. நண்பர்களோட அந்த வாய்ஸ் மெசேஜ் கோவமா இருக்கும்போது வாய்ஸ் மெசேஜ் தானே, ஏய் எனக்கு பிடிக்கல வரல அப்படிங்கிறது வாய்ஸ் மெசேஜ் தானே ஈஸியா இருக்கு. அந்த ஃபோனை பண்ணி எல்லாரும் கஷ்டப்பட்டு அது பணம் உடனே அழிச்சிடலாம். அதை கோவப்பட்டு பேசிட்டு அஜோ அவ பாக்குறதுக்கு ப்ளூ டிக்கெட் வரதுக்குள்ள அழிக்கிறது. இந்த டெக்னாலஜி அப்டேட்டடா தான் இருக்கீங்க. இறுதியா ஓட்டு நீங்க சொன்னீங்க நிறைய இளைஞர்கள் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க உங்களோட படங்களை தொடர்ந்து புதுமுகங்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க. தொடர்ந்து அந்த மாதிரி ஆட்களோட தான் இருக்கீங்க. ஸோ அடுத்த படமும் அந்த மாதிரி தான் இருக்குமா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரக்டர் டிவன் ஸ்டோரி பண்ணுறதில்ல. அப்படின்னா வந்து கதாநாயகங்களை தேடி போறதுன்னு இருக்கும். நான் வந்து இன்சிடென்ட் ட்ரிவன் ஸ்டோரி பண்ணுறேன். இப்போ வழக்குன்னு பார்த்தீங்கன்னா
இவன்ட்ட ஆரம்பிச்சு அவட்ட முடியும். கரெக்ட். இல்லைன்னா கதாநாயகனா இருந்தால் இல்லை நாசம் பண்ணுறேன் சார், நான் ஆசிட் ஊத்துறேன் சார்னு சொல்லுவாங்க. நான் ஜெயில பொழந்துட்டு வந்து இதுக்கு இவங்க தாங்க கரெக்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரே முகங்களை பார்க்கும்போது எதாவது நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் எல்லாம் வந்தது போது சிசிடிவி கேமராலாம் வந்து கொலையெல்லாம் வந்து நேச்சுரலாக பண்ணுறத பார்த்துட்டு அப்படின்னா ஹை ஸ்பீடில் பண்ணுறது அப்படிலாம் பண்ண முடியாது. என் பையன் எந்திரிச்சு ஓடுவான், கொலை எப்படி பண்ண. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு குடும்பம் வந்து எந்த விதமான தீர்மானம் இல்லாம அவன் வந்து வாயில இது கேட்ட மட்டும் மாத்தினா போதும் அவன் அந்த கேரக்டரா இருப்பான். அதனால அந்த ரிஸ்கை நான் திருப்பி தான் எடுப்பேன். சூப்பர் சூப்பர். இப்ப நிறைய நடிகர்கள் கிடைக்க போறாங்க தமிழ் சினிமாவுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பவுமே கிடைச்சா கிடைப்பாங்க, அங்கதான் முக்கியம். ஆமா கரெக்ட். முதலாளி முக்கியம். நடக்கும் சார், கண்டிப்பா நடக்கும். முதலாளி கடை இருந்தா தானே கடையில சாமா எஸ்பியா திருப்பி நான் பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி.